நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரம் ஏஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னோடய 378வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீனாட்சி பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ராஜமாதங்கி ஷியாமளா நவராத்திரி நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி சஷ்டி 6வது நாள். ஸோ இந்த 6வது நாளில் மீனாட்சி பற்றி பார்க்குறோம். இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, இன்றைக்கி early morning 4 மணிக்கு I got ஒரு மெசேஜ் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை சிஷ்யான்னு சொல்கிறது அவர் வந்து அந்த வியூவர் அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ அவர் என்ன அமைச்சிருக்காருன்னா, காமிக்கிறமாங்க, இது வந்து இது அவர் கனடாவில் இருக்கார். வெங்கட் ராஜகோபால்ன்ட்டு அவர் அனுப்பிச்சது. அவர் வந்து அவர் பூஜை சின்ன பையன் இந்த சென்ஸ் ஒரு less than 40 years காட் மேரிட் அண்ட் ஆல் இஸ் ஒர்க்கிங். அவர் வந்து இந்த மாதிரி பூஜை செய்ய முடியுமா எனக்கு சந்தேகம் வந்தது. உண்மையாகவே எங்காத்தோடு நம்மள இது பண்ணியிருந்தில்லை, அலங்காரம்லாம் பண்ணியிருந்தில்லை. ஐ வாஸ் வெரி மச் இம்யூன்டு. அது என்ன சொல்கிறது வார்த்தையிலே கிடையாது. early morning அந்த இது அவர் வந்து இந்த ஷியாமளா நவராத்திரியை ஆஃபீஸ் போகிற பையன் எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ண முடியுமா அம்பாளுக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா அதனால தான் ஷேர் பண்ணுறேன் நான். இந்த பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். அதாவது ஒரு ஆஃபீஸ் போகிறவர் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, ரியலி த்ரில்டு, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்ட்டு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம், எல்லா வசதி இருக்குது. இவர் இங்கே எப்படிலாம் அப்டைன் பண்ணால் இந்த அலங்கார பொருள்கள்லாம் பண்ண. அதே மாதிரி மதுரையில் பையன் இருக்கான். பையன் சொல்கிறவர் இஸ் பிஸ்னஸ் மேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறார். எம் சரவணன் பேர். அவாத்தில் முன்னாடியே உதவி காமிச்சிருக்கேன். 2 அடி உயர அம்பாள் மீனாட்சி அம்மன் வச்சு பூஜை பண்ணுறான். அவள் நவராத்திரியில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாளாம் அவள் வீட்டில். அந்த அம்பாள் 2 அடி உயர அம்பாள். அந்த விக்கிரகம் பாருங்கள், மீனாட்சி விக்கிரகம் 2 அடி உயரம். அது என்ன முத்துக்கொண்டையோட பட்டுப்புடையோடு அவனே அலங்காரம் பண்ணுறான். இவாள்லாம் வந்து முதல்ல சொன்ன வெங்கட்ராஜ கோபால் வந்து இஸ் பிராமின் பாய். இவன் வந்து பிராமணன் தான். பட் பிராமணம் விடுங்க, அம்பாளுடைய சிஷ்யனா, அதாவது அம்பாளோட குழந்தைவன். இல்லைன்னா இது மாதிரிலாம் பண்ண வராது. சத்தியமாக சொல்கிறது, அம்பாளுடைய அருட்கடாட்சம் பெற்ற குழந்தைவன். அதனால தான் அது மாதிரி பண்ண முடியுது அவளால். அதாவது நவராத்திரின் போது என்ன அழகாக வாத்தில் டெக்கரேட் பண்ணியிருக்காரு. 2 சைடில் இந்த சாவி விளக்கு ஏற்றி வச்சு அப்படி பூஜை பண்ணுறான் அவன். இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு. நம்ம பண்ணுற பூஜையை பற்றியாதுன்னு நினச்சேன் நான். இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதில் வந்து நாடு, ஜாதி, இனம், எதுவுமே பார்க்கக்கூடாது. அந்த சாதகன், அந்த அம்பாள், இதுதான் மெயின். நான் திரும்ப எதாவது சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. ஸோ நம்ம வந்து இதை நல்லா புரிஞ்சு ஈடுபடணும்.
இந்த இது சொல்லும்போது மீனாட்சி சொல்லும்போது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஒரு செட்டியார் இருந்தார் மதுரையில். அவர் வந்து எப்பயுமே மீனாட்சி விட்டு போகவே மாட்டார். ஒரு சமயம் அவரை வற்புறுத்தி ஐஷம்பரா ஒரு பக்கத்து ஊருக்கு, பக்கத்து ஊர்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அவே வண்டியில் போயிடுறார். அங்கே லேட் ஆகிடுறார் ராத்திரியே. மீனாட்சி அம்மனுடைய பள்ளியறை பூஜை பார்த்துட்டு தான் அவர் தூங்குவாராம், அந்த பாலை சாப்பிட்டுட்டு தான். ஆனால் வந்து மிஸ் பண்ணிடுறார். ஹி குட் நாட் கம் பேக் டு மதுரை. நைட் வர முடியல அவரால். அதை நினச்சிட்டே போய் அவரோட ஜாகையில் மாடியை தங்குற. ராத்திரி 10 பசிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கதவை தட்டுறா. அப்போ ஒரு பொண்ணு வருது, அழகாக பட்டுப்பாடம் கட்டிட்டு, ஒரு பெரிய தங்க பட்டில், பெரிய தட்டில் எல்லா கப்பில் எல்லா இதெல்லாம் வச்சுக்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் இப்படிதான் கொடுத்துட்டு சாப்பிடுங்க நீங்கன்றது. அந்த குழந்தைய பார்த்துட்டுருக்காரு, யாரும் மான்றா, சிரிச்சுன்னு போயிடுறது. பார்த்தா அடுத்த நாள் காத்தால தான் பார்க்க சாப்பிட்டு இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு எழுதியிருக்கு. இதில் அந்த தட்டில் தங்கத்தட்டு. இது இட்ஸ் ரியலி ஷாக்குடு. அப்புறம் கேட்டால் கீழே அந்த ஆர்கனைசர்ஸ் கேட்டால் அது மாதிரிலாம் இல்லை, அங்கே அனுப்பலையேன்னு இருக்கா அவள். அப்புறமா வந்து மதுரையில் வந்து மீனாட்சிகிட்ட அழுது, நான் ஐ வில் நெவர் லீவ் இன் மை லைஃப் மதுரை டில் மை டெத் ஐ வில் பிகின். அவரோட மனைவி ஒரு அதே மாதிரி 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா ஊர், இறந்து போடுறா. மனைவி இறப்பு கூட அவர் போகல, உன்னை பிரிஞ்சு போகமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய சொத்தெல்லாம் மீனாட்சிக்கு கொடுத்துட்டு மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்குற மாதிரியே அவர் சமாதி இன்னி வரைக்கும் இருக்க மதுரையில். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கா மீனாட்சி அம்மன். இதில் வந்து நம்ம அம்பாளுக்கு வேண்டின்னு பண்ணாமல் இருக்க. என் மாமனார் சொன்னார், டிஆர் குளத்து இயற்பேர், விவசாய ரிட்டையர்ட் தாத்தில்லார். அவரோட ஃப்ரெண்டு செட்டியார் ஒருத்தர் மதுரையில் இருந்தார். இவனை மாமனார் மதுரையில் வேலை பார்த்தவர். சோமசுந்தரம் மங்காலியில் இருந்தார் அவ. ஸோ அப்போ அவர் சொன்னார், அந்த செட்டியார் அம்மாவுக்கு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போத் ஆர் குட் பீப்புள். அவர் வந்து மீனாட்சி அம்மனுக்கு இந்த சித்திரை மாதம் கல்யாணத்துக்காக தனியாக ஸ்பெஷலாக ஆட சொல்லி பட்டுப்புடவை ஆர்டர் பண்ணியிருக்கார். இந்த கட்டங்கள்லாம் போட்டு பச்சை கலரில் பண்ணியிருக்கார். அது வந்து இறங்கியிருக்கு. நல்லா ஆயிரக்கணக்கான ரூபாய் அந்த காலத்துலேயே. அது பார்த்த உடனே அது மனைவி வந்து, இது நல்லா இருக்குது, இன்றைக்கி வேறு மீனாட்சி வாங்கி கொடுங்க, எடுத்து வச்சுட்டார் அந்த புடவையை. இது மதுரையில் சத்தியமாக நடந்தது. என் மாமனார் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம். அது எடுத்து வச்சுட்டா கொடுக்கலவா. என்ன சொல்கிறார், வேண்டாமா, இது வந்து தெய்வ குத்தம் ஆகிடுங்க. அவளுக்கு என்னாச்சு, அந்த புடவையை எடுத்து கட்டின உடனே உடம்பெல்லாம் அரிப்பு, தோல் வியாதி வந்துடுது அவளுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறமா க்யூராத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த இது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாளுக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டோம், அவளுக்கு தான் கொடுத்தாங்க. நம்ம திருப்பி வந்து வி ஷுட் நாட் கெட் பேக் தட். அந்த ஐடியாவே வரக்கூடாது, மனசில் சிந்தனையில் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனாட்சி அம்மன் வந்து பேசுகிற தெய்வம். மதுரையில் உயிரோடு இறங்குறா. மிச்சவாழ மாதிரி நடக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். சோமசுந்தரர் அந்த இல்லாமல்ல சித்தரும் மீனாட்சி கல்யாணம் ஆகி மீனாட்சிக்கு எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி குழந்தை பிறக்கிறது. அதாவது உக்கிரபாண்டியன் பேர், முருகப்பெருமான் அவதாரம். ரொம்ப அழகான சிகப்பாக இருப்பான் பையன். அவனுடைய மனைவி பேர் காந்திமதி. அவள் ஸ்ரீ ரூல்டு ஓவர் திருநெல்வேலி. நல்லா புரிஞ்சுங்க. அதை இதை நீங்கள் பழைய புராணங்களை எடுத்து பார்த்து அந்த ஹிஸ்டாரிக்கலாக எடுக்கணும் அதை. ஸோ அவள் குழந்தை பிறந்து அந்த பையனுக்கு பட்டெல்லாம் சூட்டிட்டு வளர்ந்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணிடுறாவோ. அப்போ அடரா அகசியர்கிட்ட, இல்லை நான் எப்படி என்னுடைய மக்கள் எல்லாம் விட்டு வருவேன், இல்லைம்மா உன் அவதாரம் அங்கே முடிஞ்சிடுத்து அப்படின்னு சொல்லி கோவில் உள்ள அங்கை கண்ணு கோவில் உள்ள இந்த ஸ்லாபெல்லாம் எடுத்து உள்ளே இறங்க சொல்கிறா. அவளை மீனாட்சி உயிரோடையே இறங்கினா மதுரை கோவில் உள்ளேன்னு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அதே மாதிரி சோமசுந்தரரும் அதை இந்த இல்லாமல்ல சித்தன்றவர் அவரும் இங்கே ஸ்லாபெல்லாம் எடுத்துகிட்டு பூமியில் அந்த கருவறை வரைக்கும் உள்ளே போயிடுறாங்க. ரெண்டு பேருமே உயிரோடு இறங்கினா மதுரையில். அதுக்காக தான் மீனாட்சி. இந்த மீனாட்சி வந்து அயோனி ஜனனி, அதாவது யாரோட வயத்துலேயும் பிறக்கலவோ, அப்படியே நெருப்புலேருந்து வந்தவோ, போகும்போது அப்படியே உள்ளே போயிடுறான். அதனால தான் மதுரையில் வந்து திருப்பி இப்போ குமரகுருபர் வரும்போது இப்போ இருந்து கூப்பிட்றார். திருமணி நாயக்கர் வந்து அவருக்கு பரிபட்டெல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணி மரியாதைலாம் பண்ணி விடும்போது குமரகுருபர் இந்த இதில் இந்த சக்தியிலேயே தசமாவில் வரும். அது மாதிரி கொக்கு பறக்கம் அந்த குளக்கரையில் ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த இது பண்ணும்போது மீனாட்சி அம்மன் நேர சன்னதிக்கு இதுலேருந்து அவன் சன்னதியிலே வந்து குமரகுருபருக்கு தான் கையால் வந்து முத்துமாலையை போடுறான்னு இருக்குது. இது மதுரையில் நடந்தது. இந்த மாதிரி குழந்தை வந்துட்டான் அப்படியே.
மடம் வந்து இறங்கி தான் முத்துமாலை போடுறா. உள்ளே போய் சன்னதியில் அம்மாளை காணும்னு சொல்லிட்டு ஒரு குருக்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு திருமலை நாயகருக்கு. சரி, அந்த மீனாட்சி அம்மன் வந்து அதனால தான் மதுரையில் வந்து யார் போனாலும் போய் வாழ முடியும்னு சொல்லப்படுறது. மெட்ராஸில் வாழ முடியாது. அது மாதிரி மதுரையில் எப்பேற்பட்ட சாதாரண மனுஷா ஒன்றுமே ரொம்ப சொற்ப சம்பளம் இருந்தால் கூட இருந்துள்ளான் அவள். ஏன்னா அம்பாளுடைய கண் அந்த மீனாப்ப லோச்சனான்னு சலன் மீலாப்ப லோச்சனா அப்படின்றது இந்த சைடில் அந்த சைடு போயிட்டு வருதான். எப்படி மீன் வந்து தன்னோட குட்டிகள் எல்லாம் வந்து படி பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி அம்பாள் வந்து பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு கருத்து உண்டு. ஸோ இந்த மீனாட்சி அம்மனுடைய இந்த பிரபாவம் சொல்லியிருக்கேன். நான் மதுரை இலக்குவாதான் கொடுத்து விஷயவா நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது சொல்லும்போது முக்கியமான ஒரு இது சொல்கிறேன். பகவதி ஸ்துதி மஞ்சரின்னு பகவத்நாமா பப்ளிகேஷன்ஸில் புக் போட்டிருக்கா. இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை பேசியிருக்கேன். இந்த புக்கு ஸ்ரீ பகவதி ஸ்துதி மஞ்சரி. இதில் முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்கிறேன் இன்றைக்கி, கேட்டுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு பல வருஷங்கள் தெரியாமல் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு இருந்தது சப்ஜெக்டை. லலிதா சஹஸ்ரநாமம் நமக்கு தெரிஞ்சது ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்மாசிரீஸ்வரி. இதை யார் சொன்னது? பாக்பாதின்கள் சொன்னது. ஆனால் இந்த புஸ்தகத்தில் மட்டும்தான் 2 லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது. அப்போ இன்னொன்று யாருன்னா பரமேஸ்வரனே சொன்ன லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு லேர்ன் அந்த சஹஸ்ரநாமம் அவளுக்கு இந்த புக்கு இருந்தால் தான் கிடைக்காது. இதில் எல்லா சகசநாமமும் இருக்குது. இதில் சொல்லப்படாத சகசநாமமே கிடையாது, அவ்வளோ இருக்குது. இதில் லலிதாவில் 2 போட்டிருக்கா. சௌபாகிய அஷ்டோதம், சௌபாகிய இது பாலா மூலமத்தில் நம்ம திரிசதி, அது பாலா சகசநாம, ஷியாமலா சகசநாமம், அது மாத்திங்கி சகசநாமம், ஆதிவாராஜி சகசநாமம், மகாராஜி ராஜராஜ சகசநாமம், அது மாதிரி ரேணுக்காக எல்லாமே வந்துடும். காயத்ரி எல்லாம் இருக்குது. ஜுவாலாமுகி சகசரநாமம், துர்கா சகசரநாமம், பார்வதி சகசரநாமம், அது மாதிரி அன்னபூர்ணா சகசரநாமம், குமாரி சகசரநாமம், கங்கா சகசரநாமம். அதாவது இந்த 10 சொல்லியிருக்கேன். கங்கா காயத்ரி பவானி, காளி லக்ஷ்மி சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி பாலா, ஷியாமலா லலிதா தசா 10 வசதியாக சொல்லியிருக்கேன். கோடிக்கணக்கான சகசரநாமத்தை இந்த 10 தான் வசதி. கங்கா காயத்ரி பவானி, காளி லக்ஷ்மி சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி பாலா, ஷியாமலா லலிதா தசான்னு சொல்லிருக்கு. இது லலிதா சஹஸ்ரநாமம் உத்தரபாகத்தில் வருது. இந்த 10 லலிதா வசதி என்ன? ஏன்னா ஒரு தடவை சொன்ன நாமாவளி ரிப்பீட் ஆகாது. அது மட்டும்தான். அதனால தான் மெயின் இம்பார்ட்டன்ட். திருப்பி நிறைய பேர் கரெக்ட் பண்ணிக்கிறதே இல்லை, பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னோடய குரூப்பில் வேலை செய்கிறேன். தயவுசெய்து வார்த்தைகள் ரிப்பீட். வித்யா அவித்யா ஸ்வரூபிணி சொல்லணும், மூர்த்தா அமூர்த்தா சொல்லணும், வெக்தா அவ்வக்தா சொல்லணும், அதே மாதிரி தர்மா அதர்ம விவர்ஜிதா சொல்லணும், புண்ணியா அப்புண்ணியா, அப்புண்ணியான பாபம்னு அர்த்தம், புண்ணிய பாவத்தை பலன் அம்பாள் தரான்னு சொல்லிருக்கு. இந்த மாதிரி பதத்தை பிரித்து படிக்கணும். ஒரு இடத்துல சோபனா சுலபாக்கிறதுக்கு ஆசோபனா சுத்தமானதா பின்னாடி வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ரத்தவர்ணா மாம்சஷ்டா குடான பிரதிமா ஆரத்தவர்ணான்னு இடத்துல வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து லலிதாவை கரெக்டாக சொல்லுங்கள். பரிபூர்ண கிருப்பா கிடைக்கட்டும்னு வேண்டின்னு இந்த மீனாட்சியை பற்றி பார்த்துருக்கோம் சில விஷயங்கள் இன்றைக்கி. இதோட இந்த 378வது வீடியோவை நிறைவு செய்கிறேன்.